ஒரு பெண் பல ஆசைகளுடனும் புது புது கனவுகளோடும் தன்னோட திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறாள். அங்கே அவளுடைய நம்பிக்கையின் வேர்கள் பறிக்கப்படும் பொழுது, கனவுகள் உடைக்கப்படும் பொழுது எப்படி சிதைகிறாள் என்பதை ஆழமாக உணர்த்தும் கதையுடன் இணைவது நித்யா பிரதீப். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை திரு கல்கி அவர்களின் சமூக சிந்தனை மற்றும் மனித இயல்புகளால் நகரும் ஒரு ஆதாரமான கதை. கதையின் தலைப்பு அரசூர் பஞ்சாயத்து. அமிர்தம் இவதான் நம்ம கதையோட கதாநாயகி. அமிர்தம் அரசூர் சின்னச்சாமி படையாட்சியின் மூத்த தாரத்து மக. சின்னச்சாமி படையாட்சி கொஞ்சம் சொத்துக்காரன். அதனால முதல் தாரம் செத்து போனதுக்கப்புறம் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இரண்டாவது மனைவியின் பேரு காமாட்சி. இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கொஞ்ச காலத்திலெல்லாம் சின்னச்சாமி படையாட்சி இறந்து போனான். அப்போது அமிர்தத்துக்கு 14 வயசு. காமாட்சி அமிர்தத்தை ரொம்ப பிரியமா வளர்த்து வந்தா. அமிர்தம் பார்வைக்கு ரொம்ப அழகா லட்சணமா இருப்பா. 4வது வரை தான் படிச்சிருக்கா. அவளை தன்னோட தம்பி வைத்தியலிங்கத்துக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க வேணும்னு காமாட்சிக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா அமிர்தத்துக்கோ தன்னோட சொந்த தாய்மாமனின் மகன் சந்திரஹாசன் அவன் மேல ரொம்ப காதல் கொண்டிருந்தா. அமிர்தமும் அவனும் குழந்தை பிராயம் முதலே ஒன்னா விளையாடி வளர்ந்தவங்க. அமிர்தத்தின் தாயார் உயிர் வாழ்ந்த போது சந்திரகாசு சில சமயம் அரசூருக்கு வருவான். சில சமயம் அமிர்தம் சேமங்கலத்துக்கு போவா. அப்போதிருந்தே அமிர்தத்துக்கும் சந்திரஹாசனுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு பெரியவங்க பேசிட்டு இருப்பாங்க. இது கிராமத்துல நடக்கிற வழக்கம் அல்லவா? ரொம்ப நாளா பழகி நேசம் கொண்ட சந்திரஹாசனைத்தான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு அமிர்தம் ரொம்ப பிடிவாதமா இருந்தா. வைத்தியலிங்கம் அவளுக்கு திருட்டு தாலி கட்டிட கூட நினைச்சான். ஆனா காமாட்சி இதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. காமாட்சி அமிர்தத்துக்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தா. அமிர்தம் கேட்கறதாவே இல்லை. கடைசியில் அவ சொன்னதாவது, நல்லது, உன் இஷ்டப்படியே செய், உன் மாம மகனையே கட்டிக்கோ, உங்க அப்பனை மனசுல வச்சுக்கிட்டு தான் உனக்கு கல்யாணம் மட்டும் செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டு வழி பக்கம் அடி எடுத்து வைக்கக்கூடாது, சல்லி காசு கொடுக்க மாட்டேன், அப்புறம் ஏன் மீது எதுவும் குறைப்பட்டுக்காத அப்படின்னு காமாட்சி கண்டிப்பா சொல்லிட்டா. சந்திரகாசு கல்லு குடிக்கிறான்னு சொல்லிக்கிறாங்க. அவனுக்கு சொத்து கிடையாது, ஓட்டக்குச்சி வீடு தான் ஆஸ்தி, யோசிச்சு முடிவு செய் அப்படின்னு சொன்னா காமாட்சி. அரசூரில் பாதி பேருக்கு மேல குடிப்பவர்கள் தான். அதனால சந்திரகாசு கள்ளி குடிப்பது அமிர்தத்துக்கு பெருங்குற்றமாகவே தோணல. ஆனா சந்திரகாசு கல்லு குடிக்கிறான்னு தன்னுடைய சித்தியே சுட்டி காட்டி சொன்னதுனால அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. குடிக்காமல் இருந்தா நல்லாதான் இருக்கும், எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் குடியை விடும்படி செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அமிர்தம். கல்யாணம் நடந்தது. அமிர்தம் ரொம்ப ரோசக்காரி. தன்னோட சித்தியின் வார்த்தை அவளது மனதில் நன்றாக பதிந்திருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் தன்னோட பிறந்த ஊர் பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை. தம்பியோட கல்யாணத்துக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை அந்த ஊர் பக்கம் போனா. அப்போது அவளுக்கு ஒரு பட்டு சேலை கொடுத்தாங்க. அந்த பட்டுப்புடவைய கல்யாணத்துக்கு மட்டும் உடுத்திட்டு உடனே திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டா. தம்பியும் சித்தியும் எவ்வளவோ கெஞ்சியும் அமிர்தம் அந்த பட்டுப்புடையை எடுத்துக்கிட்டு வரவே இல்லை. அமிர்தம் சந்திரஹாசனுடைய வாழ்க்கை கூடியவரை சந்தோஷமாகவே இருந்து வந்தது. சந்திரகாசு விவசாயம் பார்த்து வந்தான். சாகுபடி இல்லாத காலத்துல கூலி வேலைக்கு போவான். ஏதோ அரை வயிறு கஞ்சிக்கு கிடைத்து வந்தது. ஏழை வீட்டில் பிறந்த அவன் பள்ளிக்கூடம் போனதில்லை. அமிர்தத்தோட சாவகாசத்தால படிப்புல ஆர்வம் உண்டாச்சு. கொஞ்ச காலம் இரவு பள்ளிக்கூடத்துக்கு போய் எழுத படிக்க கத்துக்கிட்டான். அமிர்தமும் சில சமயம் தெரிஞ்ச வரையில சொல்லி கொடுத்தா. கள்ளுக்கடை ஒன்றுதான் அவர்களுடைய சந்தோஷத்திற்கு தடையாக இருந்தது. ஆனா எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் சந்திரஹாசனால குடிய மட்டும் நிறுத்தவே முடியல. சில சமயம் 1 வாரம் 2 வாரம் பல்ல கடைச்சிக்கிட்டு குடிக்காம இருப்பான். அப்புறம் ஒரு நாள் புத்தி பேதலிச்சு விடும். இருந்தாலும் அவன் பெரும் குடிகாரன் இல்லை. அமிர்தத்தின் அன்பு அவனை அடியோடு படுகொழியில் விடாமல் காப்பாற்றி வந்தது. சிறிது காலம் கழித்து அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அன்று முதல் சந்திரகாசு குடியை எப்படி விடுவது, பணம் எப்படி சேர்ப்பது என்று ஓயாமல் சிந்திச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் முருகப்ப கங்காணி சேமங்கலத்துக்கு வந்ததும் அவனை பார்த்துட்டு வெளியூருக்கு போவது தான் வழின்னு தீர்மானிச்சிட்டான். அன்று இரவு 12 மணி. இன்பமான வெண்ணிலவு. சந்திரகாசுவும் அவன் மனைவியும் வீதியில் விரித்திருந்த ஒரு பழம்பாயில உட்கார்ந்திருந்தாங்க. அவர்கள் மத்தியில் இன்னும் 1 வயது கூட நிரம்பாத அவர்களுடைய குழந்தை பாயில் தூங்கிக் கொண்டிருந்தது. நெற்றியில் தொங்கிய சுருட்டை மயிர் இளங்காற்றில் சிறிது அசைந்தாடிற்று. குடிசை திண்ணையில கிழவி சந்திரகாசுவின் தாயார் படுத்து பெருங்குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தா. எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு 2 வருஷம் பொறுத்துரு, உன்னையும் குழந்தையும் விட்டுட்டு நான் ரொம்ப நாள் இருப்பேனா?
கையில் ரூபாய் சேர்ந்ததோ இல்லையோ ஓடி வந்துடுறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னான் சந்திரகாசு. ஐயோ, அதெல்லாம் முடியாது. நமக்கு பணமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஏதோ 4 காசு நீ சம்பாதிச்சு வர்றதே போதும். கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு சிவனேன்னு இருப்போம் அப்படின்னு சொன்னா அமிர்தம். இதுதான் பெண் பிள்ளை புத்தி. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டா பின்ன எப்போதும் சுகமாக இருக்கலான்னு உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறான் சந்திரகாசு. நீ மாத்திரம் புத்தியாவா பேசுகிற? நீ அக்கறை சீமைக்கு போய் பணம் தேடி வருவது என்ன நிச்சயம்? அக்கறை சீமை போனவர்கள் எத்தனையோ பேர் திரும்பி வருவதே இல்லை என்று சொன்னால் அமிர்தம். சந்திரகாசு சிரிச்சான். அன்று மாலை முழுவதும் அவன் கங்காணியிடம் பேசிக்கொண்டிருந்து விட்டு திரும்பி வந்தபடியால் அமிர்தத்தின் பேச்சை கேட்டு அவனுக்கு சிரிப்பு வந்தது. முருகப்ப கங்காணிக்கு இப்பொழுது 1,00,000 ரூபாய் சொத்து இருக்குது. அவன் வெளியூருக்கு போன போது கையில் ஓட்டாஞ்சல்லி காசு கிடையாது என்று சொன்னான் சந்திரகாசு. ஏன் இப்படி பணம் பணம்னு அடிச்சுக்கிற? இந்த குழந்தையோட முகத்தை பார்த்துட்டு இருந்தாவே போதாதா என்று சொல்லி அமிர்தம் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள். ரோஜா மொட்டு ஒன்று திடீரென வெடித்து மலர்ந்தாற் போல அப்பொழுது குழந்தையின் இதழ்கள் சற்றே விரிந்து புன்னகை பூத்தது. கண் மட்டும் திறக்கவில்லை. பின்னர் மறுபடியும் அதன் இதழ்கள் குவிந்தன. தூக்கத்தில் கூட தாயின் அன்பு அதற்கு மகிழ்வூட்டியதோ அல்லது இன்ப கனவு கண்டதோ யார் கண்டார்கள்? இவனுக்காக தான் நான் போகணும்னு சொல்கிறேன். நீயும் நானும் மட்டும்னா கவலையே இல்லை. கிழவி 2-3 வருஷத்துக்கு மேலே இருக்க மாட்டா. ஆனால் குழந்தைய நினச்சி தான் எனக்கு பணம் சேர்க்கணுன்ற ஆசை உண்டானது. 5 வயசில் நான் மாடு மேய்ச்சது போல் இவனையும் மாடு மேய்க்க விட போகிறோமா? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாமா? சொக்காய் குள்ளாயெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாமா? பாரு, இப்போ கூட இவன் கைக்கு தங்க காப்பு செஞ்சு போட முடியலேன்னு வருத்தமாக இருக்கு. அவன் கையில் தங்க காப்பு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் என்றான் சந்திரகாசு. நீ கல்லு குடிக்கிற, காசை என்னிடம் கொடு. 4 மாசத்துல குழந்தைக்கு தங்க காப்பு செஞ்சு போட்டுறேன் என்று சொன்னால் அமிர்தம். சந்திரகாசுவுக்கு கண்களில் நீர் ததும்பியது. அவன் சொன்னதாவது, இந்த மாதிரி நீ எத்தனையோ தடவை சொல்லிட்ட. நானும் எவ்வளவோ பார்க்குறேன், என்னால் முடியல. கல்லுக்கடையை கண்டதும் வெறி வந்துடுது. ஊரை விட்டு போனாதான் இந்த வெறி போகும். 2 வருஷம் கண் காணாமல் இருந்தாதான் இந்த கல்லை பற்றின ஞாபகம் மறந்து போகும். அதற்காகவே நான் முக்கியமாக வெளியூர் போகணும் அப்படின்னு சொல்கிறான் சந்திரகாசு. அங்கே மாத்திரம் கல்லுக்கடை கிடையாதா என்று கேட்டால் அமிர்தம். அது எப்படி அங்கே கல்லுக்கடை இருக்கும்? இருக்காது என்றான் சந்திரகாசு. பாவம், போகிற இடத்துல பீர்க்கடையும் பிராந்தி கடையும் இருக்குன்ற எண்ணம் அவனுக்கு இதுவரை தோன்றவே இல்லை. வெளியூரில் கல்லுக்கடை இருக்குமான்னு மறுநாள் கங்காணியை கேட்டு நிச்சயப்படுத்திக்கணும்னு நினச்சான். ஆனால் கிளம்புற அவசரத்தில் மறந்தே போயிட்டான். எப்படி இருந்தாலும் நீ போகக்கூடாது. உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. அப்படி என்ன பிரமாதமாக குடிச்சிடுற நீனு? போனா போகட்டும், நீ சம்பாதிக்கிற பணமே போதும். இப்போ என்ன நம்ம பட்டினியாவா கிடக்கிறோம்? வேணும்னா இனிமே நானும் கூலி வேலைக்கு போகிறேன் என்றாள் அமிர்தம். இப்படியெல்லாம் பேசாத அமிர்தம். நீ வேற வீட்டுக்கு நெல்லு குத்த போவதை நான் பார்த்துட்டு இருப்பேனா? நான் முடிவு பண்ணிட்டேன். மாட்டை இன்னைக்கே விற்க போகிறேன். 80 ரூபாய்க்கு 50 ரூபாய் வழிச்செலவுக்கு எடுத்துக்கிறேன். உன்னோட செலவுக்கு 30 ரூபாய் கொடுத்துட்டு போகிறேன். 4 மாதத்துக்கு தேவையான நெல் வீட்டில் இருக்கு. அதற்குள்ளே கட்டாயம் பணம் அனுப்பிச்சிட்றேன். இந்த குழந்தையோட முகத்தை பார்த்து எனக்கு போக உத்தரவு கொடு, தடை சொல்லாத என்றான் சந்திரகாசு. அப்படியானா நானும் உன் கூடவே வர்றேன். குழந்தையை எடுத்துக்கிட்டு 2 பேரும் போவோமா என்றாள் மனைவி. கிழவியை என்ன செய்யறது? அவளை சாப்பாட்டுக்காக ஆளாய் பறக்க விடணுமா என்றான் சந்திரகாசு. ஐயோ, எனக்கு அழுகையா வருது என்றாள் அமிர்தம். அப்படியே அழத் தொடங்கினான். சந்திரகாசன் வெகு நேரம் அவளை சமாதானம் செஞ்சிட்டு இருந்தான். சந்திரகாசு வெளியூர் புறப்பட்டு சென்ற 4வது மாசத்துல அமிர்தம்மாளுக்கு ஒரு கடிதம் வந்தது. தபால்காரன் கடிதத்தை கையில் வைத்துக்கொண்டு 2 அணா கேட்டான். அமிர்தம் வீட்டில் ஓட்டமா ஓடிப்போய் பழைய பெட்டி ஒன்றில் துளாவி 2 அணா எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தா. அவசரமாக கடிதத்தை வாங்கி பிரித்து படித்தாள். அதிலே சந்திரகாசன் எழுதியிருந்த மொழிகளும் பிரியமான வசனங்களும் அவன் எங்கேதான் கற்றுக்கொண்டானோ தெரியாது. ஒவ்வொரு வரி படிக்கும் போதும் அமிர்தத்துக்கு மயிர்கூச்சல் எறிந்தது. 4 வரி படித்துவிட்டு அவள் அழுதாள். இன்னும் 4 வரி படித்துவிட்டு சிரிச்சா. இடையிடையே கடிதத்தை கண்ணில் ஒற்றிக்கொண்டாள். 2-3 தடவை படிச்சா. பிறகு அதை கிழவியிடம் கொண்டு போய் படிச்சு காட்டினா. மறுபடியும் குழந்தையின் பக்கத்தில் உட்கார்ந்து கடிதம் முழுவதையும் அதற்கு படித்து காட்டினாள். குழந்தைக்கு புரிந்ததோ இல்லையோ, ஏனோ சிரித்தது. குழந்தையின் முகத்தில் கடிதத்தை வைத்து முத்தமிடச் செய்தாள். கடைசியாக பெட்டியில் பத்திரமாக வைத்து பூட்டினாள். 2 மாதம் கழித்து இன்னொரு கடிதம் வந்தது. அடுத்த மாதம் கட்டாயம் பணம் அனுப்புவதாக அதில் எழுதியிருந்தது. பின்னர் 2 மாதம் கழித்து வந்த கடிதத்திலையும் இப்படியே தான் எழுதியிருந்தது. இதற்குள்ள வீட்டில் இருந்த நெல்லெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு.
சந்திரகாசு கொடுத்துட்டு போன 30 ரூபாயில் 10 ரூபாய் பணமும் செலவழிஞ்சிடுச்சு. பாக்கி 20 ரூபாயும் ஆபத்துக்கு வேண்டுமென்று அமிர்தம் பத்திரப்படுத்திவிட்டு கூலி வேலை செய்ய ஆரம்பிச்சா. நெல்லு குத்தவும் களை எடுக்கவும் போனா. அந்த நேரங்களில் கிழவி குழந்தைய பார்த்து கொண்டிருந்தாள். இப்படியே 1.5 வருஷ காலம் முடிஞ்சது. 2 மாதத்திற்கு ஒரு முறை சந்திரகாசுவிடமிருந்து தவறாமல் கடிதம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் பணம் மட்டும் ஒரு தம்பிடி கூட வந்தபாடில்லை. அமிர்தத்துக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பகலெல்லாம் வெயிலிலும் இரவில் வீட்டிலும் உழைத்து உழைத்து அவள் அலுத்து போயிருந்தா. வெகு நாட்களாக அனுப்புகிறேன், இதோ அனுப்புகிறேன் என்று தன் புருஷன் ஆசை காட்டி வரும் பணம் உண்மையில் எப்போதுதான் வந்து சேரும்னு அவ ஏக்கப்பட ஆரம்பிச்சா. தபால்காரனை பார்க்கும்போதெல்லாம் விசாரிச்சா. ஆனால் இதுவரை சந்திரகாசனுக்கு இவள் எழுதிய கடிதங்களில் பணம் வேணும்னு எழுதவே இல்லை. கடைசியாக எழுதிய ஒரு கடிதத்தில் மட்டும் பணம் வந்து சேரலைனோ மணி ஆர்டர் தப்பி போயிருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுவதாகவும், ஒருவேளை இதுவரை பணம் அனுப்பாமல் இருந்தால் தெரிவிக்க வேண்டும் என்றும், கொஞ்சம் பணம் வந்தால் குழந்தைக்கும் கிழவிக்கும் சௌகரியமாக இருக்கும்னு அந்த கடிதத்தில் எழுதியிருந்தா. இதற்கு சந்திரகாசுவிடமிருந்து வந்த பதிலை படித்ததும் அமிர்தத்துக்கு இடி விழுந்தது போல இருந்தது. அவன் எழுதியிருந்தான், உன்கிட்ட இத்தனை காலமாக ஒரு விஷயம் மறைச்சி வச்சுருந்தேன். இனிமே சொல்லாமல் இருக்கக்கூடாது. நான் கிளம்பிய நாளைக்கு முன்னாடி நம்ம பேசினதெல்லாம் ஞாபகம் இருக்கா? முக்கியமாக கல்லுக்கடையை மறப்பதற்கு தான் நான் அக்கறை சீமைக்கு போவதாக சொன்னேன். இங்கே கல்லுக்கடை இருக்காதுன்னு நினச்சேன். ஐயோ, ஏமாந்து போயிட்டேன். அந்த பாழும் கடைகள் இங்கேயும் இருக்குது. சம்பளம் அதிகம்தான் கொடுக்குறாங்க. ஆனால் சாப்பாடு போக மிச்சமெல்லாம் குடிக்குத்தான் போகுது. ஊர்லையாவது எனக்கு புத்தி சொல்லி தடுக்க நீ இருந்த. ஆனால் இங்கே எனக்கு புத்தி சொல்கிறதுக்கு நீ இல்லை. அப்படியே எவ்வளவோ கஷ்டப்பட்டு 30 ரூபா சேர்த்து உனக்கு அனுப்பலான்னு வச்சுருந்தேன். 10 நாளைக்கு முன்பு நான் குடிச்சிட்டு புத்தி தப்பி இருக்கும்போது யாரோ பாவிக அதை கொண்டு போயிட்டாங்க. ஐயோ, நீங்கள் படும் கஷ்டத்தை நினச்சா என்னோட வயிறு பகீருனுங்குது. ஒவ்வொரு நாளும் உங்களோட நினப்பாவே இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் எப்படியும் பணம் அனுப்புகிறேன் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தான் சந்திரகாசு. அமிர்தம் அன்று இரவெல்லாம் தூங்கவே இல்லை. புருஷன் நல்லபடியாக ஊர் வந்து சேரணும்னு எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிட்டா. மறுநாள் ஒரு கடிதம் எழுதினா. பணம் சம்பாதிச்சது போதும், உடனே புறப்பட்டு வந்து விடும்படியாகவும் அவனை கெஞ்சி கேட்டுக்கிட்டா. உங்கள் அம்மா மேலே ஆன, என் தலை மேலான, குழந்தை மேலான, மாரியம்மன் மேலான, நீ இனிமே கள்ளுக்கடை வழி போகக்கூடாது என்று சபதம் வைத்தாள். சந்திரகாசு இதற்கு எழுதிய பதிலில் தான் குடிப்பதை விட்டு விடுவதாகவும், இனிமே பணம் சேர்ந்துவிடும் என்றும், 2 மாசத்துல 100 ரூபாய் அனுப்புவதாகவும், பின்னர் 200 ரூபாய் சம்பாதிச்சுட்டு திரும்பி வந்து விடுவதாகவும் எழுதியிருந்தான். இப்படியே 5 வருடம் சென்றது. சந்திரஹாசனாவது பணமாவது வந்து சேர்ந்தபாடில்லை. இதற்கிடையில் கிழவியும் செத்து போயிட்டா. அமிர்தம் ஆபத்துக்குன்னு சேர்த்து வச்சிருந்த 20 ரூபாயை கிழவியின் ஈமச்சடங்குக்கு செலவழிச்சிட்டா. கிழவி இறந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் ரொம்பவும் கஷ்டப்பட்டா. அந்த சமயத்தில் கல்லும் உருகும்படியான ஒரு கடிதம் அவள் சந்திரகாசுவுக்கு எழுதினா. கடிதம் ஒன்று வந்தது. 100 ரூபாய் மணி ஆர்டர் செஞ்சுருக்கேன் என்ற வார்த்தைகளை படித்தபோது அமிர்தத்தால் நம்பவே முடியலை. உண்மையாகவே அப்படி எழுதியிருக்கா அப்படின்னு திரும்ப திரும்ப படித்து பார்த்தா. பிறகு ஓடிப்போய் தபால்காரனை வழிமறித்து கேட்டா. கடிதம் முதல்ல வந்துடும், பணம் மெதுவாக தான் வரும், 15 நாள் ஆகும் என்று தபால்காரன் சொன்னான். ஒரு வாரத்திற்கெல்லாம் குழந்தைக்கு வைசூரி வார்த்தது. அமிர்தம் ரொம்ப கவலைப்பட்டா. பணம் வந்ததும் ஊர் கோயில்களுக்கெல்லாம் அபிஷேகம் செய்து வைப்பதாய் வேண்டிக் கொண்டா. ஒவ்வொரு நாள் காலையும் தூக்கம் விழித்ததும் இன்று பணம் வராதா என்று எண்ணிக்கொண்டே எழுந்தா. வெள்ளிக்கிழமை வந்தது. ஐயோ, இன்று பணம் வந்தா மாரியம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றலாமே என்று நினச்சா. தபால்காரன் வரானான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தா. கடைசியாக உச்சி வேளையில் தபால்காரன் வந்தான். மணி ஆர்டரும் கொண்டு வந்தான். அமிர்தத்தோட கவலை தீர்ந்து விட்டது. தான் தெய்வங்களை வேண்டியதெல்லாம் வீண் போகலைன்னு நினச்சா. தபால்காரன் சாட்சி கையெழுத்து போடுவதற்கு ஒருவனை கூட அழைத்து வந்திருந்தான். அவன் அந்த ஊர் கல்லுக்கடை குத்தகைக்காரன். தபால்காரன் அமிர்தத்திடம் கையெழுத்து வாங்கி கொண்டு குத்தகைக்காரனிடம் சாட்சியும் வாங்கி கொண்டான். பிறகு 98 ரூபாய் எண்ணி குத்தகைக்காரன் கிட்ட கொடுத்தான். பின்னே அமிர்தத்தை பார்த்து, 100 ரூபாய் வந்தா 5 ரூபாய் வாங்குவது வழக்கம், நீங்கள் ஏழையாக இருக்கிறதுனால 2 ரூபாய் எடுத்துக்கிறேன் என்று தபால்காரன் சொன்னான். அமிர்தம் அவர்கள் செய்தது சொன்னது ஒன்றுமே புரியாமல் பணம் பெற்றுக்கொள்வதற்காக கையை நீட்டினான். வேண்டிய பணம், உன் புருஷன் எனக்கு 40 ரூபாய்க்கு பத்திரம் எழுதி கொடுத்துருக்கான்,
வட்டியும் முதலும் சேர்ந்து இப்போது 110 ரூபாய் ஆயிருக்கு. 98 ரூபாய் போனால் பாக்கி 12 ரூபாய் நீ எனக்கு தரணும் அப்படின்னு அந்த கல்லுக்கடை குத்தகைக்காரர் சொன்னான். இடி விழுந்தது போல் இருந்தது அமிர்தத்திற்கு. திகைத்து போனாள். அவள் தலை கிறுகிறுன்று சுழன்றது. எங்கேயோ அவளையே உயர தூக்கி கொண்டு போவது போல இருந்தது. அப்போது குத்தகைக்காரன், உன்னை அடியோட வயிற்றில் எடுக்க எனக்கு மனசில்லை, இதை வாங்கிக்க என்று சொல்லி 4 ரூபாயை எடுத்து கொடுத்தான். அமிர்தத்துக்கு அப்போதுதான் நிலைமை என்னன்னு கொஞ்சம் விளங்க ஆரம்பிச்சது. ஐயோ, இது என்ன அநியாயம், இந்த ஊர்ல கேட்பார் இல்லையா என்று அமிர்தம் கூச்சலிட்டாள். கூக்குரல் போட்டதும் கூட்டம் சேர்ந்துருச்சு. ஊர் நாட்டாண்மைக்காரல்ல ஒருத்தன் வந்தான். இதை பஞ்சாயத்து பண்ணி தான் தீர்க்கணும், அது வரையில பணம் என்கிட்ட இருக்கட்டும் என்று சொல்லிட்டு வாங்கிட்டு போனான். அன்று சாயங்காலமே ஊர் சாவடியில் பஞ்சாயத்து கூடுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. அந்த ஊர்ல வழக்கம் என்னன்னா, எந்த வழக்குக்காக பஞ்சாயத்து கூடினாலும் வாதி பிரதிவாதி 2 பேரும் சேர்ந்து பஞ்சாயத்துக்காரங்களுக்கு கள்ளு வாங்கி தரணும். இந்த வழக்கில் வாதி ஏழை பெண் என்பதனாலும் பிரதிவாதி கள்ளுக்கடைக்காரன் என்பதனாலும் பிரதிவாதியே எல்லாருக்கும் கல் சப்ளை பண்ண வேண்டியிருந்தது. ஊர் சாவடியில் பஞ்சாயத்து கூடிற்று. கல் சப்ளை ஆனதுனால ஏராளமான மக்கள் கூடியிருந்தாங்க. பஞ்சாயத்துக்காரர்களுக்கு மட்டுமல்ல, வேடிக்கை பார்க்க வந்தவங்களுக்கு கூட அன்று வெகு மஜா. நெடுநேரம் நியாயம் பேசின பிறகு பத்திரம் காலவதியாக இருந்தாலும் வாங்கிய கடனை கொடுக்கத்தான் வேணும். அதனால் பணம் கல்லு குத்தகைக்காரனுக்கே சேரணும். இருந்தாலும் அமிர்தம் ஏழையான பொண்ணு இல்லையா, அவளுக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டு 88 ரூபாயை கல்லுக்கடை குத்தகைக்காரன் எடுத்துக்கட்டும். பத்திரத்தை அமிர்தத்திட்ட கொடுத்துடணும். இதுதான் பஞ்சாயத்து சபையார் தீர்ப்பு. அமிர்தத்துக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அமிர்தத்தோட அம்மை வார்த்த பையன் 4 நாளையிலலாம் இறந்து போயிட்டான். பஞ்சாயத்து செஞ்சவங்கள் உள்பட ஊரார் மிகவும் இரக்கப்பட்டு பொது செலவில் பிரேதத்தை அடக்கம் செஞ்சாங்க. அன்றைய தினமே அமிர்தத்துக்கு ஒரு கடிதம் வந்தது. சந்திரகாசன் மிகவும் நீளமாக எழுதியிருந்தான் அந்த கடிதத்தில். ஆனால் கரை காணாத துக்கத்தில் மூழ்கியிருந்த அமிர்தத்துக்கு பின்வரும் விஷயங்கள் பின்புதான் புலப்பட்டன. பணம் அனுப்பியதும் உன்னையும் குழந்தையும் ஊருக்கு வந்து பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சு. வெறி பிடிச்சவன் போல இருந்தேன். கையில் பணம் இல்லை. 50 ரூபாயை திருடிக்கிட்டு கிளம்பினேன். என்னை பிடிச்சு ஜெயிலில் போட்டுட்டாங்க. 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை. இதுவும் நல்லது தான். ஜெயிலில் கல்லுக்கடை கிடையாது இல்லையா. இந்த 2 வருட தண்டனை காலத்தில் கல்லுன்ற வார்த்தையே மறந்து விடுவேன். விடுதலையானதும் உன்னை பார்க்க ஊருக்கு ஒரே ஓட்டமாக ஓடி வந்துடுறேன் அப்படின்னு எழுதியிருந்தான் சந்திரகாசன். மறுநாள் அமிர்தம் காணாமல் போனாள். அரசருக்கு 8 மைல் கிழக்கே ஒரு ஆற்றில் பெண்ணின் பிரேதம் மிதந்து கொண்டு வந்தது. அது வேற யாரும் இல்லை, அமிர்தத்தின் உடல். அந்த ஊர் கிராமதிகாரி அதை எடுக்க ஏற்பாடுகள் செய்துவிட்டு விஷயத்தை போலீஸுக்கு தெரியப்படுத்தினார். 2 வருடம் கழித்து சந்திரகாசு வெகு ஆவலாக ஊருக்கு திரும்பி வந்து சேர்ந்தபோது தன் குடிசை இருந்த இடத்தில் குப்பை மேடு போடப்பட்டிருப்பதை கண்டான். ஒரு பெண்ணின் நம்பிக்கை உடையும் போது அவளே உடைஞ்சு போறா. குடியை கெடுக்கும்னு மது பாட்டிலே எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த பாட்டிலை வாங்கும்போது அதை மட்டும் படிக்க தவறிடுறாங்களோ என்னவோ. குடிப்பழக்கம் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு சீர்குலைத்து விடும்னு இந்த கடைசி வரிகளில் ஆசிரியர் அவர்கள் அழகாக சொல்கிறாங்க. தன் குடிசை இருந்த இடத்தில் குப்பை மேடு போட்டிருப்பதை கண்டான் சந்திரகாசன். அழகான குடும்பத்தை கெடுப்பதற்கு குடி ஒரு முக்கிய காரணம்னு ரொம்ப ஆழமான வரிகளில் கதையாசிரியர் அவர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தால் இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கட்டும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா பிரதீப்.